ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மீன் குழம்பு வைக்க ரெடி ஆயிட்டாங்க. என்னம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் முரல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி சரி. இப்போ புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். இந்த அளவு புளி ஊற போடுங்க. ஓகே. ஒரு கிலோன்னா 100 புளி, அரை கிலோன்னா 50 புளி போடுங்க. அது 50 புளி இருக்கும். ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். இது அந்த மீனை குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆமாம், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதுல கோது ஓடுலாம் இருக்கும், அதெல்லாம் 2-3 தடவை கரைச்சி இருத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல போட வேண்டிய ஜாமான்லாம் போடுவோம். ஓகே. மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப மல்லித்தூள் போடக்கூடாது, குழம்பு தடுப்பு கொடுத்து போயிடும். கொஞ்சோண்டு போடலாம், அவ்வளோதான். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் காரமாக தான் வைப்பேன். இங்கே பாருங்க, நான் இதால் 3 ஸ்பூன் போடுவேன். இது இருக்கட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிக்குவோம். சரி. தேங்காய் ஒரு 3 பத்தை காணம் இருக்கும். இதை போட்டுடலாம் மிக்சியில். அதோட சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இதோட சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் போட்டுக்குவோம். தேங்காய் ஊற்றிட்டேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் தான் நல்லா எடுப்படும் காரசாரம்லாம். ஒரு கரைச்சி விட்டுக்குவோம். கரைச்சி விட்டாச்சு. இப்போ தாளிச்சிடுவோம். சரி. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கணும். வெடிக்காமல் இருந்தாலும் இதாக கசக்கும், தீஞ்சி போனாலும் கசக்கும். அதை பார்த்து பக்குவமாக செய்யணும். இப்போ கடுகு 2 போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ வெடித்து அடங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா 2 போட்டுக்குவோம். பச்சை மிளகா போட்டால் குழம்பு வாசமாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா மீடியம் சைஸ் 2 தக்காளி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வைப்போம் சத்தனாலி. ஒரு சப்ஸ்கிரைபர் சாம்பார் ரெசிபி வச்சு கேட்டிருக்காங்கம்மா. அப்பமே சாம்பார், இட்லி சாம்பார் வைப்போம், சாப்பாட்டு சாம்பார் வைப்போம். எல்லாத்தையும் வச்சு காட்டுறேன், செஞ்சு பாருங்க. சரி. ஆமாம், அம்மா ஒரு தடவை இட்லி சாம்பார், சாப்பாட்டு சாம்பார் 2யும் வச்சு ஒரு தடவை இன்னொரு வீடியோ எடுத்துருவோம். சரி, அது வதங்கட்டுமா? ஓகே. ஒரு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிட்டு குழம்பு, மீன் போடலாம். இப்போ வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். சரி. இதே கடல் மீனுங்கிறதுனால இஞ்சி பூண்டு போடணும். நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆற்று மீன்னா தேவையில்லை, கடல் மீன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு இவ்வளோ போட்டுக்கோங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே 1/2 ஸ்பூனு.
ஆமாம். இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் புளி ஊற்றி தான் வறுப்பேன். எலுமிச்சம்பழம் ஊற்றினா டேஸ்ட்டு பத்தல ஒரு மாதிரி இருக்கும். புளி ஊற்றி வறுத்து பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் புளி ஊற்றி தான் எப்போதும் வறுப்பேன். சரி. இதில் கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன் திக்கா, அதை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு முழு நெல்லிக்காய் அளவு இருக்குமா? அந்த அளவு எடுத்து வச்சிருக்கீங்களா கரைச்சி? ஆமாம், கரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ மீனுக்கு? ஆமாம், 1/2 கிலோ மீன். ஓகே. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். சரி. இது இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். பெசற பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்குவோம். இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டேன். மீன் போடலாம். இதை அப்புறம் வந்து பெசருவோம். இது மீனை போடுவோம். ஓகே. குழம்பு திக்காயிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே. நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் குழம்புல மீன் போடணும். மீனை போட்டுட்டு கிண்டுறதோட விட்டுருங்க. மீனை சும்மாலாம் கிண்டக்கூடாது, கரைஞ்சி போயிடும். மீனை போட்டுட்டு கிண்டுனா போதும். நல்லா மீனெல்லாம் குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி அமுக்கி விட்டுடுங்க. மீன் போட்டாச்சு. நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும். சரி. இப்போ மீனை பெசறிடுவோம். இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கலக்கி உப்பு உரப்புலாம் பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மீன்லாம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டால் தான் வறுத்தா நல்லாயிருக்கும். பத்தாமல்லாம் போடாமல் வறுக்கக்கூடாது. எதுவுமே கவிச்சனாக்கா ஒரு கரெக்டாக இருக்கணும் மீன் உப்புலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாந்தில் ஒரு கல் உப்பு கூட இருக்க மாதிரி இருந்தால் மீன் இழுத்து கரெக்டாக இருக்கும். சரி. இப்போ நல்லா பெசறிட்டேன். உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கு. இப்போ மீனை போட்டுருவோம். மீன்லாம் போட்டாச்சு. இப்போ பொறுமையாக பெசரி எடுத்துருவோம். அதை பெசரி நல்லா 1 மணி நேரம் ஊறணும். அப்போதான் இந்த சாந்த மசாலா காரம் உப்பு உரப்புலாம் ஒன்றா சேரும். நல்லா ஊறி வறுத்து சாப்பிட்டு பாருங்க, இந்த மசாலா மாதிரி செஞ்சு. இப்போ நல்லா பெசரிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிடுவோம். அது 1/2 மணி நேரம் ஊறட்டும். அது அப்புறம் வறுத்துக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். சரி. நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், மீனை வறுக்க போகிறேன். சரி. நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு வறுக்கணும். சரி. சரி, பொறுமையாக வறுத்துட்டுக்கிறீங்களா? அப்படியே சிம்மில் வச்சு வறுத்தா பொன்னிறமாக வறுக்கலாம். தூக்கி விட்டா தீஞ்சு போயிடும். மீன் வறுத்தாச்சு. இப்போ எடுப்போம். வரும் இந்த மாதிரி வறுக்கணும். 1 நேரமா. மீன் வறுத்தாச்சு, சாப்பிட வேண்டியதுதான். நான் செஞ்ச மாதிரி எல்லா மசாலாவும் வறுக்கிறதுல போட்டு செஞ்சு பாருங்க. குழம்பையும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகேம்மா, பாய். சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மீன் வறுவலும் ரெடி. அம்மா போட்ட மசாலாலாம் போட்டு இதேமாரி வறுத்து பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்போ வறுத்தாலுமே
இந்த மாதிரி மசாலா போட்டு தான் வறுப்போம். இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்போம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.